நான் வந்து என்னுடைய தேசத்தின் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டேன், மொழி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தேசத்தின் மொழி வந்து இப்போ எல்லாரும் தொடர்பு மொழியாக இருப்பது லிங்குவா ஃப்ராங்கா என்று சொல்வார்கள், அது ஆங்கிலம்தான். ஸோ அதுக்காக நான் சொல்ல, இதில் எனக்கு முதல் இதுன்னு கிடையாது, வந்தவர்கள்லாம் தமிழர்கள் தான் அதில் பாதி பேர். நான் அழைக்கலைங்க, இதில் கேட்டாங்க. நான் இந்த முறை எனக்கு என்னுடைய சினிமா விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் இனிமேல் முடிச்சுட்டு தான் உங்களை கூப்பிடுவேன். நான் அதுக்கு நீங்கள் நான் கூப்பிட்ட போதெல்லாம் வந்திருக்கீங்க. இந்த முறை நாம் கூடியிருக்கிறது நம்மளுடைய கடமைங்கிறதுக்காக. உங்களுடைய கடமையும் நீங்கள் செய்ய வந்திருக்கீங்க, என் கடமையும் நான் செய்ய வந்திருக்கேன், அவ்வளோதாங்க. இல்லைங்க, அவங்க அலங்காநல்லூர் போகும்போதே எனக்கு பயமாக இருந்தது. எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது, ஏதாவது எதிர்த்து பேசினா கூட என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்வர் எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது, அந்த பயங்கள்லாம் இருந்தது. அவங்க கூட போகிறவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான். அது இன்கேஸ் திரும்பி வந்துட்டது கூட வேறு முயற்சி பண்ண வேணாம், வந்துட்டால் தப்பு இல்லைங்க, அதில் வந்து அவமானம் இல்லைன்னா. அவங்களும் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து அவங்க வந்து மக்களை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருந்தது. இல்லை இந்த இதை பாஸ் பண்ணிட்டு வந்துடணும் நாங்கள், அதுவும் நியாயமாகப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண போகிறோன்னு போய் அவங்ககிட்ட சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. பாஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நடக்குதுங்க, இவ்வளோ தான் எங்களால் இப்போதைக்கு முடியுங்கிறத சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இப்படி நடந்தது தான் விபத்தா என்னன்னு எனக்கு தெரியல. கடந்த கால தமிழ் வரலாற்றில் ஈழத்தில் 2 லட்சம் சொல்லப்பட்டாங்க. காவிரி பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, அதுக்கெல்லாம் அந்த உணர்ந்து தமிழக இளைஞர்கள் மாறும்போது எதிர்த்து இந்த காலை கேட்பாங்க. இது வந்து ராட்டை ஒரு சின்னம் மாதிரி, மாட்டை சின்னமாக வச்சுக்கிட்டு வந்த ஒரு இயக்கம் தான் அது. அது ராட்டைங்கிறது என்ன, நம்ம பஞ்சு நூக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு வெள்ளைக்காரன்ட்ட கேட்கறதுக்காக வந்த மூமெண்ட் இல்லை. அது இன்னமும் அழுத்தமான பல கோரிக்கைகள் இருந்தது. அதனால தான் ஏன் அடிக்கடி நிறையா லிஸ்ட் கேட்குறாங்க. ஒன்று கேட்டுக்கிட்டு வந்தாங்க, இப்போ நிறையா கேட்குறாங்க. உள்ளே குமுறல்களின் பட்டியல் தான் அது இருந்திருக்கு. அதை கேட்க வேண்டியது நம்ம கடமை. அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பத்திரிகைக்கு சொல்லும் பொழுது. அதாவது சைக்கியாட்ரிஸ்ட் கவுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு மனவியாதி இருக்கிறவங்க வந்து படுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட தன் குறைகளை எல்லாம் சொல்லி அதற்கான ஒரு மருத்துவம் பார்க்கப்படும். அந்த மாதிரியான ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட் கவுச்சா, மக்களின் கவுச்சாக மாறி இருந்தது மரீனா. சமூக வலைதளங்கள்லாம் வந்து நீங்க அரசியலுக்கு வந்து தலைமை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு மாணவர்கள் இளைஞர்கள்லாம் போஸ்ட் பண்றாங்க. நீங்க ஏன் அரசியலுக்கு வர மாட்டீங்க? இதுதான் சார், வந்துட்டு போகணுமே தவிர அங்கேயே இருக்க முடியாது. எங்களுக்கு வேற வேலை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வேலை இருக்குது. தெரியாத வேலை போய் எதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் முறைகளை இல்லை, அவங்க எடுத்த முறையெல்லாம் இப்போ இதுக்கு சொல்லியிருக்கிற பதில் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை அதாவது 1 2 3 4 5ன்னு சொல்லாமல் 1 6 2 3 அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். அது சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையும் கிடையாது, அதற்கான அனுபவமும் கிடையாது எனக்கு. நான் பார்த்தது எப்படி அரசியல் எப்படி நடத்தப்படுகிறது, இந்த வெளியிலிருந்து ஒரு பாமரனாக இருந்து பார்த்த ஒரு அறிவுரை வந்து அவங்களுக்கு சொல்ல அருகதை உண்டா எனக்குங்கிறது தெரியாது. ஆனால் இது அனுபவம். ஏங்க இந்த குளம் ஆழமானு அங்கே இருக்கிறவன்கிட்ட கேட்குற மாதிரி தான் அது என்கிட்ட கேட்டால் இருக்குன்னு சொல்லலாம். நான் இறங்கி கூட இருக்க மாட்டேன். அந்த ஊருக்காரங்கிறதுனால நம்பி கேட்குறாங்க என்னன்ட்ட. சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, அதுதான் நான் சொல்கிறேன். இல்லையா, நான் அது வேண்டான்னு தான் சொல்லியிருந்தேன். பட் நான் சினிமாவின் மாணவன், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? சாகிறவரெலாம் தான் இருக்க போகிறேன். அப்படி எனக்கு தமிழர்களின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, இந்தியாவின் பிரச்சனை என்னுடைய பிரச்சனை, உலகத்தின் பிரச்சனையும் என்னுடைய பிரச்சனை தான். நமக்கு காந்தியார் அவர்கள் கிலாஃபத் மூமெண்ட்டுன்னு வெளியில் எங்கேயோ நடக்கிற ஒரு நாட்டுக்காக நம்ம அதுக்கு எதுக்கு பறிஞ்சு பேசணும்னு நாங்கள் உலக சிட்டிசன்ஸாக மாறுவதற்கான அடையாளங்கள் தான் அது. இது அதே மாதிரி நம்ம தனியாக தீவாக ஆக்கக்கூடாது தமிழ்நாடு. ஏன் நாங்கள் வந்தோம் எங்களால் எவ்வளோ முடியுமோ. இப்போ என்ன சொல்ல போனால் நடிகர்கள் இப்போ வந்ததை விட அதிகமாக வந்தாங்க காவிரி பிரச்சனைக்காக. நீங்கள் இழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் மகாபாரதம் கூட டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியாது, சீசனெல்லாம் தான் சொல்லணும். அது இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நாங்கள் அப்புறம் என்னையா இவங்க இதை பேசிக்கிட்டே இருக்காங்க, பண்ண போகிறது இல்லைங்கிற ஒரு விதமான ஒரு தொய்வு ஏற்பட்டுடும். அது
மீதான கோவம், இன்னைக்கு சிஸ்டத்தான கோவம் நினைக்கிறீங்களா? இது தமிழக அரசியல் வந்து எதிரொலிக்குமா? எல்லாமே எதிரொலிக்கும். இது என்ன ஒரு இது பண்ணாலும், அதாவது நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்காரங்கள்லாம் ஒன்று உணரணும், நீங்கள் எழுதிட்டு இருக்கிறது சரித்திரம், நியூஸ் தான் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் ஒரு 50 வருஷம் தள்ளி போயிட்டோன்னா நீங்கள் சரித்திரத்தை எழுதிட்டு இருக்கீங்க. அதனால தான் ஜாக்கிரதையாக எழுதணுங்கிறாங்க. நான் சரித்திரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்பீச்சை இன்னொரு 50 வருஷம் கழித்து போட்டு பார்க்கும்போது நான் கேள்விக்குரியவனை ஆகக்கூடாதுங்கிற பயம் எனக்கு இருந்தது என்றால், காலம் என்ன எப்படி ஆக்கிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் நான் பேசும்போது அந்த ஜாக்கிரதையாவது இருக்கணும். தேவைப்பட்ட நான் அங்கே தான் நடத்துறதா இருந்தேன். அங்கே நடத்தக்கூடாதுன்னு என்னை திரும்பி வச்சுட்டாங்க. விருமாண்டிக்கு ஷூட்டிங் அங்கே தான் வச்சுருந்தேன் நான். ஆனால் அங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு பர்மிஷனே கிடைக்கல. அதனால் நான் திரும்பி வந்துட்டு இங்கேயே உள்ளூர்லேயே வச்சுட்டு அலங்காநல்லூரையே இங்கே கொண்டு வந்திருந்தோம் நாங்கள். ஸோ எனக்கு இது இப்போ புதுசாக பேசுகிற பேச்சு இல்லை. நான் வந்து கொஞ்சம் ப்ரோ ஜல்லிக்கட்டு எனக்கு நினைவு இருந்த நாளில் இருந்து நிஜமாகவே தமிழை பிடிச்சி ஏறு தழுவியவன் நான். எதுங்க ஐயா, அது நீங்கள் வேறு ஐயப்ப சீசன்லாம் வருது, அவங்களுக்கு அடி வாங்கி கொடுக்காதீங்க. நீங்கள் சமீபத்தில் வந்து மாணவர்கள் புரட்சியில் என்ன சொன்னாங்க, சரியான தலைமை இல்லாதனால நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இனி வர இந்த மாணவ சமுதாயத்துக்கு நீங்கள் ஏதாவது கைட் பண்ணீங்களா? உங்களை வந்து சந்திச்சு ஏதாவது அட்வைசர்? நான் நடிகர் சங்கத்துக்கு நான் அட்வைசர் கிடையாதுங்க. நான் சங்கத்தில் ஒரு மெம்பராக என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன். நான் என்கிட்ட வந்து அவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆட்கள் இல்லை. அது நிஜமாகவே டிசிஷன் மேக்கர்ஸ் தேர். அதனால தான் பொறுப்பை நம்பி அவங்ககிட்ட கொடுத்து நாங்கள் நிம்மதியாக உட்காந்துருக்கோம். விஷாலும் சரி, இவங்களும் நாசர் சாரும் சரி, கார்த்திக்கும் சரி, கணக்கு வழக்குகள், கட்டட வேலை எல்லாத்தையும் அவங்க வந்து இழுத்து போட்டுட்டு நல்லா பண்ணுறாங்க. முந்தி எப்படி சிவாஜி, எம்ஜிஆர், விகேஆர் அவர்கள், சுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்களோ அதோடைய அடுத்த தலைமுறையின் அடையாளங்களாக அவங்க வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை நான் கூட இருந்து அவங்க கேட்கும்போது ஒரு அந்த விழாவில் பங்கெடுத்துக்கிற ஒரு ஆளாக தான். இப்போவும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அவங்க பாடம் படிக்கிறவங்க இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தலைமை யாரும் தலைவனாக இருக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒன்றுபட்ட குரல், ஒன்றுபட்ட கோரிக்கைகள் இருக்க வேண்டும் என்னும் பாடத்தை இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வந்து இவ்வளவு தான் அமைதியை காத்திருக்காங்க. இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்று பண்ணுறாங்க. அவங்கள வந்து தயவுசெய்து ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க, ஆன்டி நேஷனல், ஆன்டி சோஷியல்னு ஒதுக்கிடாதீங்க. அவங்க ஏதோ நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதில் எப்படிங்க அப்படி ஒட்டு மொத்தமாக சொல்ல முடியும்? எனக்கு சொல்ல தெரியல. தீய சக்தின்னு நிரூபிக்கட்டும், அப்புறம் நம்ம அவங்கள என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நிரூபிக்காமல் நம்ம சொல்லக்கூடாது. இப்படி தீய சக்தி அப்படின்னா கெட்ட பத்திரிக்காரன் இப்படி கை காட்டக்கூடாது. எனக்கு இன்னார பிடிக்கல, இவர் தாங்க அவர் எனக்கு பிடிக்கல, அவர் தப்பாக எழுதுறாருங்கன்னு அப்படி காட்டணுமே தவிர மொத்தமாக இப்படி கை காட்டி சொல்லக்கூடாது. மொத்தமாக நடிகர்கள்லாம் மோசம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அதுக்கான தகுதி இருக்கான்னு பார்த்து சொல்லணும். எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னால் நம்மளையும் சேர்த்து தான், அதை மறந்துட வேண்டாம். நம்ம எனக்கு தெரியாதுங்க. நான் இதை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து இந்த குழப்பத்தில் எப்படி கையாள முடியுமோ அப்படி தான் கையாண்டிருக்காங்க. ஆனால் அதில் இந்த நான் கேள்விப்படுவதும் பார்ப்பதும் நிஜமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் எனக்கு இருக்குது.